ஆஹா உடைஞ்சிருக்கே. இந்த சைடு நல்லா தான் இருக்கு. சின்ன டேமேஜ் தான். யாராச்சும் கஸ்டமர் டாய்ஸ் வந்து கேட்டாங்கன்னா முதல்ல தள்ளி விட்டுறணும். மேடம், சொல்லுங்க சார். எங்க அக்கா பையன் பர்த்டே வருது, எல்கேஜி படிக்கிறான், கிஃப்ட் பண்ணணும். ஏதாவது கிஃப்ட் காட்டுங்களேன். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளார ஒரு கஸ்டமர் வந்துட்டாரே. இந்த டேமேஜான ஜீப்பை இவ தலையில கட்டிட வேண்டியதுதான். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இல்ல சார், நீங்க சொன்ன பட்டர் பாய்க்கு ஏத்த மாதிரி ஒரு கிஃப்ட் யோசிச்சேன். ஆஃபர்ல ஒரு ஜீப் இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கோங்க. ஜீப்புங்களா? ஓகே, நீங்க சொன்ன சரிதான், அதே கொடுத்துருங்க. இந்த ஜீப் தான் சார் 120 ரூபா வருது. 100 ரூபா கொடுத்தா போதும். ஓகே மேடம். ஒருவேளை டேமேஜை கண்டுபிடிச்சிருவாரோ? ஓகே சார், நான் உங்களுக்கு கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துறேன். பேக் பண்ணி கொடுங்க. இந்தாங்க சார். ஓகே மேடம், இந்தாங்க. ஓகே. சரிங்க. அப்பா, டேமேஜான பொம்மையை எப்படியோ தள்ளியாச்சு. என்ன திரும்பி வராரு? ஒருவேளை பொம்மை டேமேஜ்னு பார்த்துட்டாரோ? கை கேட்டினது வாய் கேட்டாம போகுது. மேடம், நான் கொடுத்த 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாயை வாங்கிட்டு பொம்மையை கொடுத்துட்டு போறாரு. இந்தாங்க சார். சாரி மேடம், இது கிழிஞ்சி ஒட்டின நோட்டு, பேங்க்ல மாத்த வச்சிருந்தேன், மறந்தாப்புல கொடுத்துட்டேன். இந்த நோட்டை வச்சுக்கோங்க. கிழிஞ்ச நோட்டை திரும்ப வந்து மாத்தி கொடுத்துட்டு போறாரு. இவருக்கு போய் டேமேஜான பொம்மையை கொடுத்துட்டோமே. சார் கொஞ்சம் நில்லுங்களே. சொல்லுங்க மேடம். சாரி சார், அது டேமேஜ் பீஸ் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன், மாத்தி கொடுத்துட்டேன். நாங்க இது ஃப்ரெஷ் பீஸ், இதை வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மேடம்.